சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜெய்சிங் அவர்கள், பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் யுனைடெட் நேஷன் வேர்ல்டு பீஸ். வணக்கம் சார். சார், கிறிஸ்துமஸ் பற்றி மக்களுக்கு ஒவ்வொரு புரிதல் இருக்கும். எதற்காக நம்ம கொண்டாடுறோம், இயேசு பிறந்ததுக்காக கொண்டாடுறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட அடிப்படை புரிதலில் தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக பார்க்குற மக்களுக்கு, இப்போ புதுசாக கிறிஸ்டினான மக்களுக்கு இப்போ எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நம்ம பார்க்குற மக்களுக்கும் புரியுற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க சார். எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, என்ன விஷயம், அதுக்கு பின்னணிகள் என்ன இருக்குது? இப்போது கிறிஸ்மஸ் கொண்டாடுவதன் நோக்கம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே அவர் மக்களின் ரட்சிப்புக்காக பிறந்ததை ஞாபகார்த்தமாக அவர் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள். எப்படி கிறிஸ்துவானவரை அவர்கள் கடவுள் என்று சொல்லுகிறார்கள், எதற்காக அவரை வணங்க வேண்டும், எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் யார்? கடவுள். அந்த கடவுளுடைய பெயர் என்ன? யாருக்கும் தெரியாது. அவருடைய உருவம் என்ன? யாருக்கும் தெரியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு சக்தி, கடவுள். அவர் ஆமினி பிரிசன்ஸ், சர்வ வியாபகர், எல்லா இடத்துலையும் ஆமினி பிரிசன்ஸ், ஆமினி சைன்ஸ் அண்ட் ஆமினி பொட்டன்ட். அவர் சர்வ வியாபகர், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர். அவர் சர்வ ஞானி, எல்லாம் தெரிந்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், ஆமினி பிரிசன்ஸ், ஆமினி சைன்ஸ் அண்ட் ஆமினி பொட்டன்ட். அவர் தான் கடவுள். அவர் உருவம் இல்லாதவர், ஆனால் எல்லாம் அறிந்தவர். அவர்தான் இந்த நவ கிரகங்களை உருவாக்கினார். அந்த நவ கிரகங்களை அவர் உருவாக்கி, அந்த நவ கிரகங்கள் உருவாக்கின பிறகு அவர் மனிதனை உருவாக்கும்படியாக நினைத்தார். இந்த நவ கிரகங்களை அவர் உருவாக்கின போது அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதி நாசமடைந்து விடாதபடிக்கு அந்த நவகிரகங்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒன்றையொன்று சுற்றி கொண்டு வருகிறது. இதில் ஆக்சிடெண்ட் இதுவரைக்கும் ஆனது சரித்திரம் கிடையாது. எத்தனையோ உருவாகி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டது, லட்சக்கணக்கான வருடங்கள் உருவாக்கி ஆகிவிட்டது. ஆனாலும் இது வரைக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா? இல்லையே, ஆகலை. ஏன்னா அவர் சர்வ ஞானத்தோடு படைச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்க நினைத்து, மண்ணிலிருந்து களிமண்ணை எடுத்து அதில் மனித உருவத்தை அவர் செய்து ஜீவ சுவாசத்தை, அவருடைய ஆத்மாவை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். அந்த மனிதனுடைய பெயர் தான் ஆதாம். அந்த மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உடம்பு மண்ணினால் உருவாக்கப்பட்டது. ஆகவே மண்ணில் இருக்கிற எல்லாம் அவன் உடம்புல இருக்குது. இப்போ கூட நம்ம உடம்புல மண்ணில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. இரும்பு சத்து, உப்பு சத்து, கண்ணில் மின்சாரம் இருக்குது, சுண்ணாம்பு சத்து, கால்சியம், மண்ணில் என்னென்ன இருக்குதோ அவ்வளவும் நம்ம உடம்புல இருக்குது. இந்த உடம்பு ஆண்டவர் ஊதின அந்த ஜீவ ஆத்மா வெளியேறின பிறகு மறுபடியும் அது மண்ணுக்கே தான் போகும், வேறு எங்கேயும் போக முடியாது. மண்ணுக்கே போய் மண்ணாகவே மாறிடும். இப்படி இருக்கும்போது மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது, மிருகத்துக்கு ஆவியும் சரீரம் ரெண்டு தான் இருக்குது. ஆவி, உயிர் இருக்குது, உயிர் சரீரம் ரெண்டு தான் இருக்குது. ஆனால் ஆத்மா இல்லை. ஆனால் மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூணும் இருக்குது. இந்த மூணும் வச்சு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பகுத்தறிவு உனக்கு கொடுத்துட்டேன், அதன் பிரகாரம் நல்லது எதுவோ கெட்டது எதுவோ அதன் பிரகாரம் நீ செஞ்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை மேய்ந்து கொள்ளு என்று சொல்லி தான் ஆண்டவர் பகுத்தறிவு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார், ஆதாம் மனுஷன் தனிமையாக இருப்பது மனிதனுக்கு நல்லதில்லை. ஆதாம் தனியாக இருந்தான். அங்கே ஏதேன் தோட்டம் என்று சொல்லி, இப்போது இஸ்ரேல் இருக்கிறது இல்லையா, அந்த ஏரியா ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவனது விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதிலே
ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். ஏவாள் என்று பெயரிட்டோன்னே இப்போது அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருவரும் இருந்தார்கள். அப்போது ஒவ்வொரு சாயந்தர வேளையிலையும் இவர்களோடு பேசும்படியாக, இவர்களோடு வாக் பண்ணும்படியாக ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வரும்போது இவர்களோட ஒரு தகப்பன் பிள்ளைகளைப் போல இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டளை ஒன்று கொடுத்துருந்தார். இதில் எல்லா பழ மரங்களும் இருக்குது ஏதேன் தோட்டத்தில், ஆனால் அந்த ஒரு பழத்தை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடலாம். இவர் சொன்னதிலிருந்து அந்த பழத்து மேலேயே கண் ஏவாளுக்கு, ஏவாள் அம்மாவுக்கு பழத்து மேலேயே கண். ஏன் அதை சாப்பிட்டா என்ன அப்படின்ட்டு ரொம்ப நாளாக போராட்டம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஏவாள் சுற்றி முற்றி பார்த்தாங்க, புருஷன் இல்லை, ஆதாம் இல்லை. நேக்க அந்த பழத்தை எடுத்து பொறிச்சு நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னே செம்ம டேஸ்ட்டு, பிரமாதமாக டேஸ்ட்டு. ஆடப்பா, இதை போய் வேண்டான்னு சொன்னார் ஆண்டவர், இப்படியாப்பட்ட ஃப்ரூட்டு இதை போய் சாப்பிட வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே ஞானக்கண்ணு திறந்துருச்சு. திறந்தோடனே தான் நிர்வாணமாக இருக்கிறது உணர்ந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஆண்டவருடைய இதை மீறினதுனால தான் அவங்களுக்கு அந்த ஞானக்கண் திறந்ததுனால நான் உடை இல்லாமல் இருக்கிறது உணர்ந்தேன். அப்போது அந்த பழத்துக்கு பேர்ச்சம்பழம், அங்கே இருக்கிறது அந்த பழம் தான். அந்த பழத்தை தான் சாப்பிடாதுன்னு சொன்னார். இங்கிலீஷில் அதுக்கு பேர் டேட் ஃப்ரூட். என்ன ஃப்ரூட்டுங்க? டேட் ஃப்ரூட். அப்போ டேட்டுன்னா அங்கே வெளிநாடுகள் பார்க்கும்போது வில் யூ கிவ் மீ டேட் அப்படின்னா, டேட்டுன்னா அது வேறு அர்த்தம். அப்போ இந்த டேட் ஃபுட் சாப்பிட்டனால இப்போ டேட் இங்கே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தற்காலிக உலகத்தில் அதுதான் டேட் ஃபுட்னு பேர் வந்துச்சு. அப்போ அந்த அம்மா டேட் ஃபுட் சாப்பிட்டோன்னே இந்த அம்மா டேட்டு கொடுக்க திட்டம் போட்டாங்க. யாருக்கு? ஆதாமுக்கு. இதுதான் சத்திரம் வச்சுங்களா. அப்போ ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்துட்டு சாயந்தரம் ஆதாம் போய் ஒழிஞ்சிட்டான். ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்குறாரு. அவன் ஒழிஞ்சிக்கிட்டான். மனசாட்சி குத்துது இல்லையா? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு கீழ்ப்படியாதனால நீ ரத்த வேர்வை சிந்த நீ கஷ்டப்பட்டு பாடுபடுவாய். இந்த அம்மாவுக்கு சொன்னாங்க, ஏவாளுக்கு, நீ மரண வேதனைப்பட்டு நீ பிரசவிப்பாய். இதுதான் கடவுள் கொடுத்த சாபம். ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த சாபம். ஆம்பளை கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ரத்த வேர்வை சிந்தணும் வச்சுங்களா. இந்த அம்மா பிரசவ வேதனை பட்டு தான் ஆகணும், அதுக்கு தப்பிக்கவே முடியாது. இதுதான் நடந்தது. அதுக்கு பின்னால் எல்லாம் பழகி பெருகினாங்க. எல்லாம் மனுஷனுக்கு உலகமெல்லாம் வந்தாங்க. உலகமெல்லாம் பெருகிட்டாங்க. அப்புறம் பல 1000 வருடங்களில் பெருகணுன்னே இங்கே ரொம்ப இவனுங்க ஒன்றுக்கு ஒன்று அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பெண்களை கற்பழிக்கிறது, இப்படி கொலை பண்ணுறது, திருடுறது, பொருளாசை, இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த காலத்தில் ஆண்டவர் மேகங்கள் மேலேருந்து மனிதர்கள்கிட்ட பேசுவார். சர்வ வல்லமையுள்ள கடவுள், உருவமில்லாத கடவுள், சர்வ வல்லமையில் ஆம்னிபொட்டன்ட் லார்ட் கடவுள் என்ன பண்ணுவார், அங்கே இருந்து பேசுவார், மேகங்கள்லேருந்து பேசுவார். அப்போ மக்கள் எல்லாம் மலை மேலே ஏறிடுவாங்க. மலை மேலே போயிட்டு கடவுள்கிட்ட பேசுவாங்க. கடவுள் இவங்ககிட்ட பேசுவார். இப்படி பேசும்போது இவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணதுனால கடவுளுக்கு மனிதர்கள் மேலே வெறுப்பாயிடுச்சு. கடவுளுக்கு வெறுப்பான உடனே ஆண்டவன் சொன்னால், நீங்கள்லாம் இந்த பாவமெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னார். பாவம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே அதுக்கு ஒரு இதுவும் பண்ணார். நீங்கள் பாவம் பண்ணிங்கன்னா, நீங்கள் பாவம் பண்ணிவிட்டு நீங்கள் செத்த பிற்பாடு என்னுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வர முடியாது. அதனால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு இருந்தால் மாத்திரம்தான் நீ என்ன பண்ணணும், என்னுடைய ராஜ்யத்துக்கு செத்துட்டு பிற்பாடு வர முடியும். அதனால் நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் நான் பண்ணுறேன், அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் செத்துட்டு பிற்பாடு அங்கே வர முடியும்னு சொன்னார். அப்போ என்ன பரிகாரம்னு மக்கள் கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னார், நீங்கள் ஆட்டையாவது அல்லது ஏதாவது ஒரு மிருகத்தையாவது, ஒரு பறவையாவது, புறாவோ கோழியோ எதையாவது ஒன்றை நீங்கள் பலியிட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தம் சிந்தப்பட்டால்தான்
நீங்கள் பண்ணின பாவத்துக்கு தண்டனை அதை அடையணும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டால்தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு. செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அடைஞ்சு தான் ஆகணும். அதுக்கு யாராவது அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளணும். அதனால் ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ பறவையோ ஏதாவது ரத்தம் சிந்தி பலியிடணும். அதை தான் நம்ம ஊரில் கெடா வெட்டுவான்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமங்களில் பார்க்கும்போது கெடா வெட்டுறது பலி. அப்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நீ வந்து பலி இட்டால் தான் உன்னோட பாவம் மன்னிக்கப்படுங்கிறது கடவுளுடைய பிரமாணம். அப்போது இவன் பார்த்தான் மனுஷன், இவன் பயங்கரமான ஆளாச்சே. என்ன பண்ணால் பாவம் வருஷமெல்லாம் பாவம் இஷ்டத்துக்கு பண்ணுற வேண்டியது, கொலையா கற்பழிப்பா விபசாரமா திருடுற எல்லாம் பண்ண வேண்டியது. 6 மாதம் கழித்து ஒரு ஆட்டை கொண்டு வந்து கடை வெட்டி ரத்தம் செஞ்சு பாவம் பண்ணிட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தானு. அதான் கடை வெட்டிட்டா பாவம் தீர்ந்து போயிரு, நல்ல விதத்தை தீர்ந்துடுறேன். எல்லா பாவம் பண்ணிடுறது, கடை வெட்டினோன்னா கடவுள் மன்னிச்சிடுறாரு. இது கடவுளுக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. என்னையா இந்த மாதிரி பண்ணுறான், நாம் படித்தாலும் நம்மளை வெளத்த கடை மாறலப்பா இதுன்ட்டு. ஆண்டவர் என்ன பண்ணார், 5 அறிவு படைத்த மிருகத்தின் ரத்தம், மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான், 5 அறிவு படைத்த மிருகத்தின் ரத்தம் 6 அறிவு படித்த மனிதன் தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு ஈடாகாது. அதை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஆத்மா இல்லாத ரத்தம், இது 5 அறிவுடைய ரத்தம். இது தெரிஞ்சு செஞ்ச 6 அறிவு படைத்த மனிதனுடைய பாவத்தை கழுவுறதுக்கு அது ஈடாகாது. அதனால் ஆண்டவர் 10 கட்டளைகள் கொடுத்தார். விபச்சாரம் பண்ணாது, கொலை பண்ணாது. அது மோசஸை வந்து சீனாய் மலைக்கு கூப்பிட்டு அங்கே ஆண்டவர் மேகத்திலிருந்து பேசி மோசஸ் எழுதினார் 10 கட்டளைகள். அதுதான் பழைய ஏற்பாடு பைபிள். அதை தான் யூத மதமும் ஃபாலோ பண்ணுறாங்க, கிறிஸ்தவ மதமும் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்புறம் முஸ்லீம் குரானும் அந்த தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தார் இந்த சூழ்நிலையில் எப்படி பாவத்தை கழுவுறதுக்கு ரத்தம் வேணும். அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தமாக இருக்கணும். அழுக்கு தண்ணியில் கழுவுனா அழுக்கு போகுமா? போகாது. அழுக்கு போகணுன்னா நல்ல தண்ணி தான் வேணும். அந்த மாதிரி நம்முடைய பாவ அழுக்கு தீர்றதுக்கு நல்ல ரத்தம் தேவைப்படும். சரி, அப்படி நல்ல ரத்தம் எங்கேன்னு பார்க்கும்போது உலகத்தில் எந்த ரத்தமும் நல்ல ரத்தமே இல்லை, எல்லாம் பாவத்தில் பிறந்தவர்கள்னு தான் பைபிள் சொல்லும். அப்போ பாவத்தில் பிறந்திருக்கும்போது அப்போ நல்ல ரத்தம் எங்கே போகிறது? நல்ல ரத்தம் இல்லை. நல்ல ரத்தம் இருந்தால் தான் இவனுக்கு பாவம் மன்னிப்பு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், கிமு 2824 வருடங்களுக்கு முன்பாக ஐசையா தீர்க்கதரிசி மூலம் அவர் தீர்க்க தரிசனம் குறித்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறத அவர் சொல்கிறார் ஆச்சுங்களா. அந்த பாலகன் பிறந்து நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா சொல்லி 800 வருடங்கள் கழித்து ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு சித்தம் கொண்டார். அதாவது அவதாரம் எங்கே வர்றதுக்கு? உலகத்தின் மத்திய பாகத்தில். இப்போ ஒரு தேசத்தில் கடவுள் இருக்குது அப்படின்னா, இப்போ வாட் அபவுட் அதர் கண்ட்ரிஸ்? மற்ற கண்ட்ரிகள் அப்புறம் எப்படி கடவுள் போவார்? உலகத்தின் மத்தியில் பாகத்தில் அவதாரம் எடுத்தார். பலஸ்தீனா தேசத்தில் பெத்லஹேம் ஊரில் அவர் பிறந்தார். பட் பிறக்கிறதுக்கு முன்னால் தேவதூதன் வந்து யோசேப் அவங்க மரியாதை தெரிந்து கொண்டார். ஒரு நல்ல ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மூலம் அவர் பிறக்கிறதுக்கு தெரிந்து கொண்டார். அப்போ தேவதூதன் வந்து யோசேப்புக்கிட்ட சொல்லி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் கடவுள், அந்த ஆவியான கடவுள் வந்து மரியான் மேலே நிழலிடுவார். அப்போது அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், ஆகவே அவளை குறித்து சந்தேகப்படாது என்று சொல்லி தேவதூதன் சொல்கிறார். அதே மாதிரி ஆண்டவர் மரியாளின் வயிற்றிலே அவர் கற்பந்தரித்து அவர் வந்து குழந்தையாய் பிறந்தார். அது கணவன் மனைவியின் உறவினால் ஏற்பட்ட பிறப்பு அல்ல, பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு பிறந்த குழந்தை மரியாளுக்கு. அப்போ பெத்லஹேமில் அவர் பிறந்தார். அப்போ நட்சத்திரம், வால் நட்சத்திரம் அங்கே தோன்றியது. இப்போ நட்சத்திரம்லாம் இருக்குன்னா அதுதான் நட்சத்திரம் வைக்கிறாங்களே கிறிஸ்டியன்ஸ். அந்த வால் நட்சத்திரம் இங்கே கிழக்கத்தில் 3 ஞானிகள் இருந்தாங்க. அந்த ஞானிகளுக்கு அவங்க போய் நம்ம ரட்சகர், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மேற்கும்படியாக கடவுள் இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர், அவரை கண்டு அவருக்கு காணிக்கை செலுத்தணும்னு சொல்லிட்டு
இந்த 3 இவங்களும் ஒட்டகத்தில் ஏறி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாங்க கடவுள்கிட்ட. அப்போ கடவுள் அந்த ஒரு வால் நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அவங்களை வழிகாட்டிட்டு போகுது. வழிகாட்டிட்டு போய் பெத்லகேமில் போய் நிற்குது. அங்கே இதெல்லாம் வந்து சரித்திரபூர்வமாக மாத்திரம் இல்லை, விஞ்ஞானபூர்வமாகவும் உண்மை. விஞ்ஞானபூர்வமாகவும் உண்மை. அங்கே போய் நின்று அவங்க அங்கே காணிக்கை கொடுத்து 3 ஞானிகளும் தொழுது கொள்கிறாங்க ஆண்டவர். அப்படி தொழுதுங்க. அப்போ ஆண்டவர் பெரியவரானார். அவர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணார். எப்படி வாழணும், எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி மனிதனாக இருக்கணும் பிரசங்கம் பண்ணார். எல்லா அற்புதங்களையும் செய்தார். வியாதிகளை எல்லாம் தொட்டார். அவங்கெல்லாம் சுகமானாங்க. காற்றையும் கடலையும் அதட்டினார், நல்லாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழுப்பலாம். இப்போது கடவுள் எப்படி மனுஷனாக வர முடியும்? கடவுள் இந்த நவ கிரகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய தேவன் எப்படி ஒரு சாதாரண மனுஷனாக வந்து ஜீவிக்க முடியும்னு கேட்கலாம். அது முடியாது. ஆனால் கடவுள் திரித்துவர், ட்ரினிட்டி, திரித்துவ கடவுள், பிதா, குமாரன், பரிசுத்தர். அது எப்படி என்றால், உதாரணமாக ஒரு பனிக்கட்டி எடுத்துக்கங்க. பனிக்கட்டி வந்து ஒரே சப்ஸ்டாண்ட், ஒரே சத்துவம், ஒரே பொருள். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள், அதுலேருந்து தண்ணி வரும். இப்போ எத்தனை பொருள்? 2 பொருள், பனிக்கட்டி, தண்ணீர். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள், பனிக்கட்டியிலும் தண்ணியிலும் ஆவி மேலே போகும். இப்போ எத்தனை பொருள்? 3 பொருள். 3 பொருளும் ஒன்றாவா இருக்குது? இல்லை, 3 தனித்தனியாக இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ ஒரே சத்துவத்தில் பனிக்கட்டிலேருந்து தண்ணீர் எப்படி வருதோ, ஒரே கடவுள் அவருடைய ஸ்தானத்திலும் இருந்தார். அவரே இந்த தண்ணி பிரிஞ்சு வர்ற மாதிரி அவரே இயேசு கிறிஸ்துவ உலகத்தில் பிறந்தார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதுதான் ட்ரினிட்டி, திருத்துவம். ஆச்சுங்களா? இப்போது தனித்தனியாக இப்போ பாருங்கள், பனிக்கட்டி வேறு, தண்ணி வேறு, ஆவி வேறு. இந்த 3 குளிர் பையங்க மறுபடியும் ஒரே பொருள் ஆகிரும். உண்மையாக போய்ங்களா? அதே போல் பிதா, குமாரன், பரிசுத்தார். பிதா அங்கேயே இருந்தார், ஆட்சி பண்ணார் நவகிரகங்களையும். குமாரனாக வந்தார், அவர் சன் ஆஃப் காடை வந்து இங்கே எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு சம்பாதிக்கும்படியாக வந்தார். மறுபடியும் சிலுவையில் மருத்துவப்பட அவர் அங்கே மறுபடியும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் ஆண்டவரோடு கூட இணைச்சிட்டார். இதுதான் பிதா, குமாரன். அப்போது நமக்கு அந்த கடவுள் தெரியாது, ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நமக்கு தெரியும், இயேசுவானது தான் நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம வந்து இயேசுவானவர் வந்து கடவுளாகவும் அதே சமயத்தில் சன் ஆஃப் காட் ஆகவும் அப்புறம் அவர் கடவுளாகவும் நாம் அவரை வணங்குறோம். சன் ஆஃப் காட் ஃபஸ்ட்டு, குமாரன், பிதா, குமாரனாகவும் அப்புறம் இவர் ஆண்டவரோடு கூட போய் சேர்ந்துறதுனால இயேசு சாமியை கடவுளாகவும் நாம் வணங்குறோம். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போது ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? கடவுளுடைய பிரமாணம் வந்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ அந்த ரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா இயேசுராமர்கிட்ட தான் இருக்குது. இப்போது மருந்து வாங்கணுன்னா மருந்து கடைக்கு போகணும், துணி வாங்கணுன்னா துணி கடைக்கு போகணும், வாட்ச் வாங்கினா வாட்ச் கடைக்கு போகணும், இல்லைங்களா? இப்போது நமக்கு வந்து செருப்பு வாங்கணுன்னா செருப்பு கடைக்கு போகணும். இப்போ அந்தந்த பொருள் வாங்குறதுக்கு அந்தந்த கடைகள் இருக்குது, அங்கே போனால் தான் அந்த பொருள் கிடைக்கும். இன்றைக்கி மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு எந்த கடைக்கு போனால் கிடைக்கும்? யார் சம்பாதிச்சு வச்சுருக்கா பாவ மன்னிப்பு? இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் ரத்தம் சிந்தி, அந்த காலத்தில் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு வச்சுருக்கார். ரிக்வேதத்தில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரஜாபதி யக்ன தேவிப்பெண் ஆத்மன யக்ன கிருத்துவ பிராயச்சித்தா அகம் பிரம்மம் அஸ்மி தத்துவம் அசின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிக் வேதத்தில் பைபிளில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆச்சுங்களா? அவர் பிரஜாபதி மனுஷனாக வருவார், மனிதனாக வந்து நமக்காக ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு ஏற்படுத்துவார். அந்த தேவ ஆட்டுக்குட்டி கரங்களில் ஆணிகள் அடைக்கப்படும், அதனுடைய உடைகள் பங்கு போடப்படும், அந்த பலி ஆடு வெட்டப்படும், பலியிடப்படும், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்படும். இதெல்லாம் ரிக்வேதத்தில் இருக்குது. ஆச்சுங்களா? ரிக்வேதம், யூத வேதாகமம், பைபிள்,
கிறிஸ்தவ பைபிள், குரான் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது ஒரே ஒருத்தரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும், வேறு யாரும் பாவ மன்னிப்பு கொடுக்காது. இத்தனை வேதம் சொல்லுது அந்த ஒரே ஒருத்தர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட பாவ மன்னிப்பு இருக்குது. நம்ம யாரெல்லாம் போய் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோமோ மன்னிக்கப்படும். ஆனால் மறுபடியும் திரும்பி பாவம் செய்யக்கூடாது. தெரிஞ்சு பாவம் பண்ணுறவங்க தண்டனை உண்டு. தெரியாமல் செய்த பாவத்துக்கு மன்னிப்பார், தெரிஞ்ச பாவம் தண்டனை உண்டு. இப்போது இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்குது. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தாரா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக தான் வந்தார். கடவுளாக இருந்து அவர் கர்த்தத்துவத்திலிருந்து பிரிந்து பாவ மன்னிப்பாக வந்துட்டு மறுபடியும் கர்த்தத்துவத்திலேயே சேர்ந்துட்டார், கடவுள் அண்டையிலேயே சேர்ந்துட்டார், ஒன்றாகிட்டார். இப்போது அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்காகவோ குறிப்பிட்ட ஒரு மக்களுக்காகவோ அவர் வரல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படியாக வந்தது மனித குலத்துக்கு தான். மனித குலத்துக்கு தானாலே ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கு இல்லை. அப்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த குலம் தான் மனித குலம். அந்த மனித குலத்துக்கு தான் அவர் வந்தார். மற்றபடி இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக வரல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கலை. போவதுக்கான காரணம் என்ன சார்? ஏதுங்க? இப்போ அவர் திரும்பி போகிறதுக்கான அது சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன். அப்போ மற்றபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து எந்த மதத்தையும் ஸ்தாபிக்கலை, கிறிஸ்துவ மதத்தையும் அவர் ஸ்தாபிக்கலை ஆச்சுங்களா. அவர் மனித குலத்துக்காக வந்தார், மனித குலத்துக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார், அவர் போயிட்டார். இப்போது கிறிஸ்தவங்க பின்னால் கிறிஸ்துவை பற்றிய கொள்கைகளை சிலர் பின்பற்றினார்கள். அப்போ அந்த கொள்கைகளை, கிறிஸ்துவின் கொள்கையை பின்பற்றாதவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் கொள்கையை பின்பற்றினால் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். அப்படித்தான் கிறிஸ்தவ மதம் என்று வந்ததே ஒழிய இந்த உலகத்தில் மதம் என்று ஒன்றும் இல்லை. மதம் என்பது கடவுளால் உருவாக்கப்பட்டது இல்லை, மதம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது ஆகும். அப்போது கடவுள் மனித குலம், இதுதான் பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இதுதான் உண்மை. உனக்கு பாவ மன்னிப்புன்னா ஜீசஸ்ட்டு போ, மன்னிப்பு நீ மோட்சம் போயிட்டே இரு. இல்லை நான் பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டான்னா அது கடவுள் ஏற்றுக்கொண்டா நீ மோட்சம் போ, ஏற்றுக்கொள்ளலைன்னா இல்லை நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான்னு சொன்னார். நமக்கு கழுவப்பட்டால்தான் நம்ம உள்ளே போக முடியும், உள்ளே போகிறதுக்கு தகுதி இருந்தால் தானே போக முடியும். அதுதான் இப்போது நமக்காக அவர் ரத்தம் சிந்தி அவருடைய பாவ மன்னிப்பு மனிதர்களுக்கு உருவாக்கின பிற்பாடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் என்ன பண்ணிட்டார், ஆண்டவரோடு கூட அவர் போய் சேர்ந்துட்டார். மறுபடியும் அவர் வருவார். செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வெரி சூன். ஏன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் அங்கும் அங்கும் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் உண்டாகுன்னு அவர் சொன்னார். இது கடைசி காலத்துக்கு அறிகுறி. இப்போ ரொம்ப அக்கிரமப்படுத்தி போனாலே அவர் வருவார், நியாயம் தீர்ப்பார். அப்போது இந்த உலகம் அக்னியினால் அழிக்கப்படும். இப்போ தண்ணீர்னால் அழித்தார். பாவம் நிறைய பிரிஞ்சதுனால ஆண்டவர் தண்ணீர்னால் அழித்தார் உலகத்தை. அப்போ நோவா தான் என்ன பண்ணார், அவங்களுடைய பையன் மருமகள் எல்லாம் குழந்தைகள்லாம் எடுத்து அந்த மறுபடியும் அது ஜெனரேஷன் வந்துச்சு. அப்போது இப்போ வரும்போது எப்படி வருவார்னா நியாயம் தீர்க்க வருவார். அப்போது உலகத்தை அக்னினால் அழிப்பார். அதுதான் இப்போ யுத்தம் மூழ்கிடுச்சிங்களா, பாம்பு போட்டாங்கன்னா எல்லாம் தீயில் எரிஞ்சிடும். அது மாத்திரம் அந்த காலத்தில் ஒரு பாம்பு போட்டால் ஒரு இடத்துல தான் அது சேதமாகும். இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பாம்பு இருக்குது. எப்படின்னா 2 சிலிண்டர் இருக்குது ஆச்சுங்களா, ஒரு கார் பெட்ரோல் டேங்க் இருக்குது ஆச்சுங்களா, இது அந்தந்த வீட்டுக்கு பற்றிக்கும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்போ உலகமே அழிஞ்சு போயிடும். அதுதான் அக்னினாலே அழிப்பான். அதனால் மறுபடியும் வருவார். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கணும். இப்போது ஒரு சின்ன பாவத்தை பண்ணும்போது 2 சத்தம் வருது. வலது கையிலேருந்து மெல்லிசு சத்தம், சின்ன சத்தம் வருது, மகனே இது செய்யாத, இது பாவம், இது உனக்கு விரோதமானது, உன் ஆத்மாத்துக்கு விரோதமானது, உன் அப்பா அம்மாவுக்கு விரோதமானது, உன் வாழ்க்கைக்கு விரோதமானது, உன் மனைவிக்கு விரோதமானது, உன் குழந்தைக்கு விரோதமானது. மெல்லி சத்தம் கேட்குது. இந்த பக்கம் சத்தமாக கேட்குது, அடப்போயா எல்லாரும் தான் பண்ணுறா, நீ மாத்திரம் என்ன, கடவுளாவது இன்னொன்னாவது இன்றைக்கி அனுபவே, அப்புறம் பார்த்துக்கலாம். இது சத்தம் பயங்கரமாக இருக்குது. உடனே மனசு இந்த பக்கம் தான் சாயணும், இந்த பக்கம் சாய மாட்டேங்க ஆச்சுங்களா. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டு உண்மையாக மனிதனாக அந்த உலகத்தில் ஜீவித்தா நம்ம கோபாக்கினைக்கு தப்பிப்போம், மோட்சம் போய் சேருவோம்.
இல்லைன்னா 7ஆம் நரகத்துலேயும் கீழான நரகம் தான் நமக்கு இப்போ இருக்கிற அநியாய அக்கிரம உலகத்தில். சார் இப்போது கிறிஸ்துமஸ் 25 வருது அப்படிங்கும்போது 24, 25 2 நாளுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் ஈவினிங் சொல்லிட்டு முன்னாடி நாளே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கும்போது இப்போது கிறிஸ்டினாக இருக்க மக்களுக்கு வந்து அது தெரியும், வெளியில் இருக்க மக்களுக்கு வந்து அது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. வெளியேந்து பார்க்குற மக்களுக்கு அந்த 2 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ கோயிலில் போனால் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 2 நாள் வீட்டில் என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க, சர்ச்சில் என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க, எப்படி கொண்டாடுவாங்க கிறிஸ்துமஸுங்க, எப்படி கொண்டாடுவாங்க, எதுக்காக அதை கொண்டாடுறாங்க? இப்போது ஒரு உலகமெங்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த டிசம்பர் 25 தான் பிறந்தாரா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. டிசம்பர் மாதம் 25 எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அங்கே வந்து அந்த காலத்தில் அகுஸ்து ராயன்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் குடி மதிப்பு சென்சஸ் எடுத்தார். அந்த சென்சஸ் பிரகாரம் கரெக்டாக 8வது நாளில் 25 பிறந்தார். அதாவது அவருக்கு பெயர் வச்சாங்க. அங்கே வந்து பிறந்து 8வது நாள் அந்த காலத்தில் யூத தேவாலயங்களில் போய் பேர் வைப்பாங்க குழந்தைக்கு. 8வது நாள் வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பேர் வச்ச நாள் முன்னால் பார்க்கும்போது அது 25 வருது. இதுதான் ப்ரூஃப். 25 பிறந்தாருக்கு இதுதான் ப்ரூஃப். ஏன்னா அவர் பேர் வச்சது நீங்கள் ஒரு வாரம் முன்னால் ஆச்சுங்களா. ஒன்று. 2வது 24 கிறிஸ்மஸ்ஸு. அந்த கிறிஸ்மஸ் சந்தோஷம் எல்லாருக்கும் வரும். கிறிஸ்மஸ் ஜாயின்னு சொல்லுவாங்க. அப்போது விடிய காலமே 25 விடிய காலமே மேய்ப்பர்கள் ஆடு மாடு மேய்ச்சிருந்த மேய்ப்பர்கள் விடிய காலம் இருக்கும்போது தேவன் தூதன் அங்கே தோன்றி, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார்னு தேவதூதன் சொல்கிறான். யாருக்கு முதல் சொன்னதுங்க? அங்கே மேய்ப்பர்களுக்கு, ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருக்க மேய்ப்பர்களுக்கு அவன் சொல்கிறான். அப்போ அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷத்தினால ஆர்ப்பரித்து பாடுறாங்க. நமக்காக மேய்ப்பர் வந்திருக்கிறாரு, நமக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறாரு, நம்ம பாவத்திலேருந்து நம்மளை மீட்கும்படியாக, நம்ம கஷ்டங்கள்லேருந்து நம்மளை தூக்கி எடுக்கும்படியாக பிறந்திருக்கிறாருன்னு சந்தோஷமாக அவங்க பாட்டு பாடுறாங்க. அதுதான் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் கேரல் சாங்ஸ், கிறிஸ்துவை பற்றிய பாட்டுக்கள் வீடு வீடாக போய் பாடுவாங்க, சர்ச்சுகளில் பாடுவாங்க. அப்படி பாடி அந்த பாட்டுக்கள் வைப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சந்தோஷமாக கிறிஸ்மஸ் சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து கந்தத்தீனி தான் போட்டிருந்தார். ஆண்டவர் பிறந்தது மாட்டு தொழுவத்தில் தான். அவர் வந்து பெரிய மாளிகையில் பிறக்கலை. அவர் வந்து நல்ல புது துணி கூட போடல. அவர் கந்த துணி தான் அவருக்கு உடுத்தப்பட்டது. ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தினால எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு புது துணி போட்டு வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை ஆராதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சாப்பாடு, துணியெல்லாம் துணி எப்பவுமே கொடுக்கறது தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸின் அடையாளங்கள். ஆண்டவர் அதுதான் சொல்லியிருக்கார். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க, துணியெல்லாம் துணி விடுங்க, வியாதிப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுங்க. அதுதான் செய்கிறாங்க. இதுதான் கிறிஸ்மஸின் உண்மையான ஒரு உதாரணமான செயல்பாடுகள். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.